ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்று காலை உங்களோடு ஆண்டவரை தொழுது கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த பெரிய பாக்கியத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பல வருடங்களுக்கு பின்னாக ஏறக்குறைய 33 வருடங்களுக்கு பிறகு இந்த ஆலயத்திற்கு நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவர் ஜெபத்தையும் கேட்டு இதுவரைக்கும் எங்களை சுமந்து வந்திருக்கிறார். அருமை தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியர், எங்களுக்கு மிகவும் அருமையான ரெவரண்ட் கிளாரன்ஸ் மருதையா ஐயா அவர்கள் ஒவ்வொரு முறையும் எங்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் குடும்பத்தோடு ஜெபம் பண்ணி எங்களை பராமரிப்பது எங்களுக்கு பெரிய பாக்கியம். 2 நாளாகமம் 30:27 படி கர்த்தருடைய ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அவர்கள் ஜெபம் பரலோகத்திலே கேட்கப்பட்டது. இதுதான் ஒரு போதகருடைய அதிகாரம். ஆகவே எப்பொழுதும் நாங்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவருடைய போதகர்கள் வந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புவது உண்டு. இன்றும் அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவாய் கிடைத்திருக்கிறது. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்கள் அன்பிற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் பிரேம்குமார், பாஸ்டர் ஃபிலோமி அவர்களுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பாஸ்டர் ஸ்டீஃபன், அவர் ஷூவில் நடக்கிறதில்ல, அவர் வீல்ஸில் தான் நடப்பார். இஸ் ஆக்டிவ், ஸோ ஆக்டிவ் ஃபார் த லார்ட். இஸ் சச் அ பிளெஸ்ஸிங். தேங்க்யூ. இன்னும் பிரதர் தேவ சகாயம், ஜீசஸ் கால்ஸ் ரீஜனல் மேனேஜர், பிரதர் அசோக் குமார், மிஸ்ஸஸ் ராஜாத்தி அசோக் குமார், சிஸ்டர் மலர், இன்னும் என்னுடைய அருமை சகோதரன் ஆனந்த், ஒவ்வொருவரும் நாங்கள் சேர்ந்து உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த சபையை குறித்து நாங்கள் எண்ணும் பொழுது என்னுடைய மனைவியுடைய தாயார் மறைந்த மிஸ்ஸஸ் ரமோலா தங்கசாமி அவர்கள்தான் விசுவாசத்தில் வைராக்கியமுடையவர்களாக இருந்து, அவர்களுக்கு கேன்சர் நோய் இருந்த பொழுதிலும் விசுவாசத்தோடு அவள் கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த ஆலயத்திலே வந்து கண்ணீர் சிந்தி இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து தான் இந்த குடும்பத்தை கட்டி எழுப்பினார். அவர்களை இன்று விசேஷமாக இன்று காலை நினைவு கூறுகிறேன். உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கும் அருமை சகோதரிகள், உங்கள் ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. என்னுடைய மாமியாருடைய கண்ணீர் இந்த நிலத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் விதைக்கப்பட்டிருக்கிறது. தாழ்மையாக கர்த்தருக்கு எதையும் செய்ய வேண்டும் என்று இந்த கட்டிடத்தை கட்டும் பொழுது, முதல் கட்டிடத்தை கட்டும் பொழுது அதற்கு மண் எடுத்து வைப்பதற்கு அவர்களும் என் மனைவியும் மற்ற பிள்ளைகளும் சேர்ந்து உழைத்தார்கள். அஸ்திபாரம் போடும்படியாக உழைத்தார்கள். இன்று கர்த்தர் அந்த கண்ணீரையெல்லாம் பார்த்து உலகமெல்லாம் என் மனைவியை கொண்டு போய் எத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆகவே பாஸ்டர் அவர்கள் சொன்னது போல உங்களை நீங்கள் இங்கு ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக மட்டும் வரவில்லை, கர்த்தருக்காக இங்கு விதைக்கும் ஒரு இடமாக இது இருக்கிறது. இது கோடி கோடியாய் பெருகி உலகம் முழுவதிலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஒரு ஊழியமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் நடத்தி வருகிறீர்கள். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசப்பா, உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், உம்மை தொழுது கொண்டு இருக்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு பேசும், உம் தீர்மானத்தை எல்லாம் நிறைவேற்றும், எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். கண்ணீர் எல்லாம் துடைப்பார்,
கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு இயேசுவின் நாமத்தில் ஆமென். இன்று காலை ஆண்டவர் பரலோகத்தை குறித்து பேசும்படியாக எனக்கு சொன்னார். இன்று நான் மாறி மாறி வாசித்த அந்த பாகம் அதை குறித்தே இருந்தது. இரத்த சாட்சிகள் எப்படி ஆண்டவரிடம் பரலோகத்திலே அவருடைய சிங்காசனத்திற்கு கீழ் இருந்து மன்றாடுகிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். ஆண்டவர் இயேசு சொன்னார், யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. எல்லாரும் சொல்லுங்கள், அநேக வாசஸ்தலங்கள், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்காக பரலோகத்திலே ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதற்காக தான் அவர் போயிருக்கிறார். ஆகவே இன்று எனக்கு இது இல்லை, வீடு இல்லை, குடும்பம் இல்லை, வேலை இல்லை அப்படின்னு அழுது கொண்டு இருக்கக்கூடும். நீங்கள் அழுது கொண்டு இருக்கக்கூடும். ஆனால் இன்று காலை, ஏசப்பா பரலோகத்தில் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை வைத்திருக்கிறீர், மக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். என்னை ரட்சித்ததற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, மக்கு நன்றி. எனக்கு பரலோகத்திலே மகிமையான இடம் உண்டு என்று அதற்காக ஸ்தோத்திரம் செய்யுங்கள். பூலோகத்திலே சகல பாக்கியமும் கூட சேர்ந்து வரும்படியாக ஆண்டவன் அருள் புரிவார். மேலானவைகளையே நாடுங்கள். அப்பொழுது பூமியிலே உங்களுக்கு எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கும். பல வருடங்களுக்கு முன்பதாக என் தந்தையை ஆண்டவர் அவர் துக்க முகமாய் இருந்த பொழுது பரலோகத்திற்கு அழைத்து சென்றார், அவரை ஆறுதல் படுத்த. அப்பொழுது ஒவ்வொரு ஆத்துமாவாக பரலோகத்திலே ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவதை பார்த்தார். அதில் ஒரு பெண் வரும் பொழுது ஆண்டவரே சிங்காசனத்திலிருந்து இறங்கி போய் அவர்களை வரவேற்கும்படியாக சென்றார். அவர்களை பார்த்த பொழுது உடலெல்லாம் காயம். பரிசுத்த ஆவியானவர் என் தந்தைக்கு அந்த நேரத்திலே அவருடைய வாழ்க்கையை அப்படியே காண்பித்தார். அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டபடியினால், கர்த்தரை கனம் பண்ணி தொழுது கொண்டபடியினால், கணவன் வாழ்க்கை முழுவதும் அவர்களை அடி 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 என்று அடிப்பார். சமாதானமே கிடையாது. ஆனாலும் விசுவாசத்தில் அந்த அடியை வாங்கி கொண்டு இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட இரத்த சாட்சிகள், உயிருள்ள இரத்த சாட்சிகள், இரத்தத்தின் மீது தான் நாங்கள் இன்று நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் வட இந்தியாவிற்கு விசேஷமாக போகும் பொழுது குஜராத்தில் 5 லட்சம் மக்கள் வந்தார்கள். என்னால் நம்பவே முடியவில்லை. 20,000 பேர் வருவார்கள் என்று நினைத்தேன். அந்த கூட்டத்திலே 5 லட்சம் மக்கள் குஜராத் மாநிலத்திலே. அப்பொழுது பிரசங்கம் பண்ண மேடைக்கு போகும் பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்கு சொன்னார், என் மகனே, இது உன்னுடைய மேடை அல்ல,
இந்த ஜனங்கள் உன்னை பார்க்க வரவில்லை, உன் நிமித்தம் இவர்கள் வரவில்லை. நீ நிற்பது இரத்த சாட்சிகளுடைய இரத்தத்தினால் ஆன மேடையில் தான் நிற்கிறாய். எத்தனையோ பேர் எனக்காக ஊழியம் பண்ணும்படி இந்த இடத்திலே வந்தார்கள். அவர்கள் ஒரு ஆத்மாவை கூட சம்பாதிக்க முடியவில்லை, மாறாக அவர்கள் இரத்தத்தை சிந்தினார்கள். மனைவியும் பிள்ளைகளும் அவமானப்படுத்தப்படுவதை அவர்கள் கண் முன்பதாகவே பார்த்தார்கள். ஆனாலும் விசுவாசத்தில் தங்கள் இரத்தத்தை விதைத்தார்கள். அவர்கள் அறுவடையை அறுக்கவில்லை, ஆனால் உனக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறேன். அவர்களுடைய இரத்தத்தின் நிமித்தம் நீ எழுந்து நிற்கிறாய். ஆகவே அதற்காக என்னை ஸ்தோத்திரம் பண்ணு என்று சொன்னார். போலீஸ் கேமராஸ் 5 or 6 இருந்தது, முழுவதும் போலீஸ். இன்னும் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, என்ன பேச போகிறேன் என்று கேட்பதற்காக. அந்த நேரத்தில் எல்லாரையும் எழும்பி நிற்க சொன்னேன். நான் சொன்னேன், ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நாம் இரத்தம் சிந்தி இரத்த சாட்சியாக மரித்த இயேசுவை கனம் பண்ண போகிறோம். அவருடைய இரத்தத்தினால் தான் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அது நிமித்தம் தான் நாம் இங்கு வந்திருக்கிறோம். 2வது, நமக்காக இரத்தம் சிந்திய, ஊழியம் செய்து பலனை பார்க்க முடியாமல் மரித்து போன அந்த இரத்த சாட்சிகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் என்று சொன்னேன். அத்தனை பேரும், அதில் 70% மக்கள் ஆண்டவரை அறியாதவர்கள். ஆனாலும் அத்தனை பேரையும் வாய் திறந்து இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லும்படி செய்தேன். ஜனங்களை சொல்லும்படி செய்தேன். தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். பயங்கரமான கிரியைகளை நடப்பித்தார், வரங்களை வெளிப்படுத்தினார், அற்புதங்களை நடப்பித்தார். அதன் பிறகு வட இந்தியா முழுவதையும் ஆண்டவர் திறந்தார். இப்பொழுது எங்கு போனாலும் 4 லட்சம் பேர், 3 லட்சம் பேர், ஒரிசாவிலே, பீகாரிலே திரளாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கூட்டத்திற்கு வரும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். ரட்சிப்பை அள்ளி வழங்குகிறார். அற்புதங்களை மகிமையாக அவர் வெளிப்படுத்துகிறார். பிரதம மந்திரியின் வாசல் திறக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்பொழுது சீஃப் மினிஸ்டர்ஸே தலைமை தாங்கி கூட்டங்களை நடத்தும்படி, இப்பொழுது மத்தியில் ஆளுகை செய்யும் அதே கட்சிகளின் சீஃப் மினிஸ்டர்ஸ் இந்த கூட்டங்களை நடத்தும்படி ஆண்டவர் 2023 6 இடங்களிலே கிருபை செய்தார். கடைசியாக டிசம்பரிலே சிக்கிம் மாநிலத்திற்கு போயிருந்தோம். சிக்கிம் மாநிலத்தின் முதல் மந்திரி, அவருடைய கேபினட் முழுவதும் இருந்தார்கள். அத்தனை செலவையும் இயேசுவை குறித்து அறிவிக்க நடத்தின கூட்டத்தின், ஸ்டேடியத்தின் கூட்டத்தின் அத்தனை செலவுகளையும் கவர்மெண்ட்டே ஏற்றுக்கொண்டது. என்னுடைய வருகை, தங்குமிடம், ஸ்டேட் கெஸ்டாக அவர் சொன்னார், இயேசுவை குறித்து அறிவியுங்கள் என்று. ஆளும் கட்சியின் கட்சி. எவ்வளோ பெரிய கிருபை! இரத்தம் சிந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நீங்களும் இயேசுவுக்காக எவ்வளவோ பாடுபட்டு வருகிறீர்கள், எவ்வளவோ தியாகம் செய்திருக்கிறீர்கள், எவ்வளோ பயபக்தியாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலே அதன் பலனை இன்று நீங்கள் காணாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் நிமித்தம், நீங்கள் விதையாய் விதைக்கும் உங்கள் வாழ்க்கை நிமித்தம், இயேசுவுக்காக வைராக்கியமாக அடிபட்டாலும் அவரை பின்பற்றி வரும் உங்கள் விசுவாசத்தின் நிமித்தம் இன்று இந்தியாவிலே லட்சக்கணக்கான மக்களுடைய ஆசீர்வாதம் பெருகி கொண்டிருக்கிறது. ரட்சிப்பு அவர்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. அது எப்பொழுது தெரியும்? பரலோகம் போகும் பொழுது தான் தெரியும். அந்த பெண்ணை பார்த்த பொழுது ஆண்டவர் மனது உருகினார். அந்த பெண் சொன்னாள், ஆண்டவரே என்னை பாரும், வாழ்க்கை முழுவதும் உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு அடி அடி அடி, எனக்கு சந்தோஷமே இல்லை, உலக பிரகாரமான சந்தோஷமே இல்லை. ஆனால் அத்தனை வருடத்தின் பாடுகளுக்கும் சரியாக உம்மை இப்பொழுது பார்க்கும் இந்த ஒரே வினாடி எவ்வளவு மகிமையாக இருக்கிறது, எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. நான் அடிபட்டது நல்லது, உம்மை நான் பார்த்து விட்டேன்.
உம்மை நான் பார்த்து விட்டேன். ஆண்டவர் அள்ளி அணைத்து அவர்களை பரலோகத்திற்குள் கொண்டு சென்றார். அவர் சொன்னார், அம்மா, உனக்காக நான் வைத்திருக்கும் மாளிகையை வந்து பார், மகிமை வந்து பார், கனத்தை வந்து பார் என்று சொல்லி அழைத்து கொண்டு போனார். அந்த கண்ணாடி கடலில் அழைத்து கொண்டு போனார். போகும் பொழுது துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறினது. பழைய துக்கத்தை முற்றிலுமாக மறந்து போனார்கள். ஆனந்த தைலத்தினால் கர்த்தர் அவர்களை நிரப்பினார், நிரப்பினார், நிரப்பினார். சந்தோஷமாக பாடுவோமா? என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ? என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ? துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. விசாரிக்க யாருமின்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. விசாரிக்க யாருமின்றி ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. இடிந்த அலங்கத்தை அவர் அரண்மனையாக்கிடுவார். இடிந்த அலங்கமுனை அவர் அரண்மனையாக்கிடுவார். துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. வாதிப்பின் சத்தம் கேட்ட உன் எல்லை எல்லாமே வர்த்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. வாதிப்பின் சத்தம் கேட்ட உன் எல்லை எல்லாமே வர்த்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. எல்லாரும் சொல்லுவோம், துதிக்க வைப்பாரே, என்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. உயிர் தெழும்ப செய்வாரே. ஆமென். நமக்கு பரலோகத்திலே ஒரு இடம் உண்டு. அந்த பரலோகத்தில் இடம் ஆயத்தமாக 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 பூலோகத்திலும் ஆசீர்வாதம் ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறது. பூலோகத்தில் எப்போ ஆசீர்வாதம் வரும்? பரலோகத்தில் நம்ம சொத்து சேர்த்து கொண்டு இருக்கும் பொழுது. ஆகவே தான் நாம் இன்னும் பரிசுத்தமாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்திலே 3 ஸ்தலங்கள் இருக்கிறது. There are 3 levels in heaven.
பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 12:2-4 நான் 3ஆம் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன். ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறார், அது அவர்தான். He was taken to the 3rd heaven. ஆகவே முதல் பரலோகம், 2வது பரலோகம், 3வது பரலோகம் என்று அந்த பரலோகத்திலே 3 காரியங்கள் இருக்கிறது. முதல் வானம், 2வது வானம், 3ஆம் வானம். அதையே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 41-42. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சீஷர்களுக்கான ஒரு வானம், நீதிமான்களுக்கான ஒரு வானம், இன்னும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலேயே எப்பொழுதும் இருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கான ஒரு வானம். இதை நான் விவரித்து கூற வேண்டும், நேரம் எனக்கு இல்லை. ஆகவேதான் குறுகிய அளவிலே நான் வெறும் பாயிண்ட்ஸை மட்டும் கொடுக்கிறேன். 3 வானங்கள் இருக்கிறது. சீஷர்களுக்கு ஒரு வானம். இந்த சீஷர்கள் யார்? யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை கைக்கொண்டு அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது மெய்யாகவே நாம் ஆண்டவருடைய சீஷர்களாக இருக்கிறோம். அவருடைய உபதேசத்தில், அதுக்கு தான் ஆண்டவரை தேடும்படியாக அவருடைய உபதேசத்தை கற்றுக்கொண்டு அதில் நடக்கும்படியாக நாம் ஆலயத்திற்கு வருகிறோம். அந்த உபதேசம் நம்மை சீஷர்களாக மாற்றுகிறது. இந்த உபதேசத்தின் மூலமாக வரும் சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது. பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறது, மாம்சீகத்திலிருந்து விடுதலையாக்குகிறது, உலக எண்ணங்களிலிருந்து விடுதலையாக்குகிறது, பரலோகத்துக்குரியவர்களாக நம்மை மறுரூபப்படுத்துகிறது. நீதிமொழிகள் 28:13 வேதம் கூறுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவத்தை வைத்துக்கொண்டு ஒருவரும் பரலோகத்திற்கு போக முடியாது. லூக்கா 23:42-43 வசனத்திலே சிலுவையிலே ஆண்டவர் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது இந்த கள்ளன் அவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவனே, உமது ராஜ்யத்தில் நீர் வரும் பொழுது அடியேனை நினைத்தரலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று என்னோடு நீ பரதீசில் இருப்பாய். ஆண்டவன் அவரை மறுரூபப்படுத்தினார், சீஷனாக்கினார். சீஷர்களுக்கான ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் முதல் வானம். கடைசி நிமிடத்திலே ரட்சிக்கப்படுகிறவர்கள் எல்லாரும் அங்கு கொண்டு போகப்படுகிறார்கள். பல வருடங்களுக்கு முன்பதாக பியாண்ட் டெத்ஸ் டோர் என்று ஒரு மூவி வந்தது. அதிலே எப்படி ஜனங்கள் செத்த பிறகு அதன் பிறகு திரும்ப வருகிறார்கள், அவர்களுடைய அனுபவங்கள் என்ன என்பதை அந்த படத்திலே காட்டுகிறார்கள். அதில் ஒருவன் பயங்கர கேங்ஸ்டர், பணத்திற்காக ஜனங்களை சுடுவான், கொள்ளையிடுவான், பயங்கரமானவன், குடிகாரன். கடைசியில் போலீஸ் ஒரு நாள் அவனை பிடிச்சிட்டான், சுட்டுட்டான், செத்து போயிட்டான். ஆஸ்பத்திரியில் போய் ஆப்ரேஷன் பண்ணி அந்த குண்டெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனாலும் அவன் பிழைக்கவில்லை. ஆனால் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு திடீரென்று அவன் உயிரோடு எழும்பி விடுகிறான். எழும்பின பிறகு அந்த டாக்டர் அங்கு வருகிறார். அவர் சொன்னார், நீ இறந்து போயிருந்தாய் தெரியுமா? அவன் சொன்னான், எனக்கு தெரியும். நான் செத்தவுடன் என்னுடைய ஆத்மா வெளியே வந்தது. அப்போ நீங்கள் டாக்டர் உங்கள் கண்ணாடி கீழே விழுந்துருந்துச்சு, நீங்கள் கண்ணாடியை மேலே தள்ளினீங்க, உண்மையா? அந்த நேரத்தில் நீங்கள் வச்சிருந்த அந்த சிசர்ஸ் ஒரு பாத்திரத்தின் மேலே வச்சிங்க, அந்த பாத்திரம் கீழே விழுந்துருச்சு, நர்ஸ் தள்ளி விட்டாங்க, உங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு,
உண்மையா? எப்படிப்பா உனக்கு தெரியும்? நீ செத்து போய் கிடந்த, நான் வெளியே வந்தேன். ஆவின்னு சொல்ல தெரியல, நான் வெளியே வந்தேன், நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உண்மையில் நமக்கு ஒரு ஆவி உண்டு. இந்த ஆவி பரிசுத்தமாக இருந்தால் பரலோகத்திற்கு போகும். There is life after death. அவன் சொன்னான். அதன் பிறகு திடீரென்று ஏதோ ஒரு வெளிச்சம் என்னை இழுத்தது. இழுத்து போய் மகா பிரகாசமான ஒரு இடத்திற்கு கொண்டு போய் விட்டது. அங்கு நான் அவரை கண்டேன். மகா பிரகாசம் உள்ளவரை கண்டேன். அவர் சொன்னார், உன் வேளை இன்னும் வரவில்லை, நீ திரும்பி போ. நான் திரும்பி வந்து விட்டேன். நான் அவரை பார்க்க வேண்டும். ஆகவே நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், நான் புது மனுஷனாக மாறுவேன் என்று அவரிடம் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்றார். எனக்கு அருமையானவர்களே, சீஷர்களுக்கான ஒரு இடம் உண்டு. நமக்கு நிச்சயமாக பரலோகத்தில் ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு முறையும் டெலிவிஷன் இன்டர்வியூவில் என்னை கேட்பாங்க, நீங்கள் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க. செக்குலர் டெலிவிஷன் நெட்வொர்க்கில் ஒவ்வொரு தேசத்துக்கும் போகும்பொழுது என்னை இன்டர்வியூ பண்ணும்போது கேட்பாங்க, ஜீசஸ் கால்ஸில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, காரூனியா யூனிவர்சிட்டியில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, சீஷாவில் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஏழைகளுக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்கிறீங்க, அடுத்து என்ன ப்ராஜெக்ட்? ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், அடுத்த ப்ராஜெக்ட் பரலோகம் போய் சேரணும். என்னதான் உலகத்தில் செஞ்சுருந்தாலும் அதெல்லாம் கிரெடென்ஷியல்ஸ் கிடையாது. அந்த சீஷனை போல எப்படியாவது பரலோகம் போய் சேர்ந்துடும். அது ஒன்று எனக்கு போதும். இரண்டாவதாக, நீதிமானுக்கான வானம். நீதிமான்களுக்காக விசேஷமாக வைக்கப்பட்டிருக்கும் வானம். ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22, 11, 12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. நீதி செய்கிறவன், இன்னும் சத்தமா சொல்லுங்க, இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தம் உள்ளவள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வெறும் ரட்சிப்போடு நிறுத்திடக்கூடாது, பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும். அதுக்கு அடி உத எல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்கு. ஆண்டவரோடு உலக வேண்டும், பரிசுத்தமாக இருக்கணும். நிச்சயமாக எவ்வளவு அடிபடுகிறோமோ அவ்வளவுக்கு தூரம் நூறத்தனையாய் கர்த்தர் இந்த உலகத்திலே நம்மை ஆசீர்வதிப்பார், நூறத்தனையான பலனை கொடுப்பார். அதெல்லாம் வரும், கண்டிப்பாக வரும். ஆனால் முதல் படி கீழ்ப்படி. அதனால் ஆண்டவர் அதற்கு நம்மை நடத்துகிறார். அதுக்கு தான் உபதேசம் வேணும். ஆனால் நீதி செய்கிறவன், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், இன்னும் நீதி செய்யட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒவ்வொருவருக்கும் சீக்கிரமாய் வருகிறேன். நீ செய்திருக்கும் காரியங்களுக்கான பலனை உனக்கு பரலோகத்திலே நான் தருவேன், பூலோகத்திலும் தருவேன், நூறத்தனையாய் தருவேன், உபத்திரவங்களோடே நூறத்தனையாய் தருவேன். அதுக்கப்புறம் நித்திய ஜீவனையும் தருவேன், பரலோகத்தையும் தருவேன். என்ன இடம் அது? நீதிமான்களுக்கான வானம். நீதிமான்களுக்கான வானத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 27 வாசித்து பாருங்கள். நீதிமான் யார்? நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். சங்கீதம் 37, 21 வாசித்து பாருங்கள். நீதிமான் இறங்கி கடன் கொடுக்கிறான். நீதிமொழிகள் 10, 11 வாசித்து பாருங்கள். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமொழிகள் 12, 5 வாசித்து பாருங்கள். நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள். நீதிமொழிகள் 29, 7 வாசித்து பாருங்கள். நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறிகிறான், கவனித்து அறிகிறான். இதெல்லாம் நீதிமான்களுக்கான ஆவி. இந்த நீதியை அதிகமாக செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 14, 14 வாசித்து பாருங்கள்.
3 நீதிமான்களை குறித்து அங்கு வாசிக்கிறோம். முதலாவதாக நோவா, இரண்டாவதாக தானியேல், மூன்றாவதாக யோபு. இந்த நோவாவை பாருங்கள், பேழையை உருவாக்கினான். இந்த பேழைக்குள் யாரை அழைத்து கொண்டு போனான்? அவன் குடும்பத்தாரை அழைத்து கொண்டு போனான். நம் ஒவ்வொருவரும் நம் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பேழைக்குள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் நீதி மார்க்கம். எப்படி தகப்பன் இருக்கிறாரோ அப்படிதான் பிள்ளை இருக்கும். பிள்ளை இப்படி இருக்கான், பிள்ளை அப்படி இருக்கான், மனைவி இப்படி இருக்கிறான், குறை சொல்றதை நிறுத்துவோம். நாம் நம்மையே தாழ்த்துவோம். அவங்க குறைவுபட்டால் நாம் இன்னும் நிறைவாவோம். நம்முடைய தாழ்மையை பார்த்து, நம்முடைய அன்பை பார்த்து, பெருமையை நாம் அகற்றி அவர்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும் பொழுது, அவர்களை சுமக்கும் பொழுது அத்தனை பேரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுவார்கள், பேழைக்குள் வந்து விடுவார்கள். நான் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போன பொழுது என்னுடைய தாய் அடி நடிப்பாங்க. எங்கள் அப்பா போய் பிரசங்கம் பண்ணி மிகுந்த மனதுருக்கத்தோடு எல்லாருக்காக அழுது ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இவன் பண்ண அட்டூழியம் தெரியுமா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்காமல் செகண்ட் ரேங்க் வாங்கிட்டு வந்திருக்கான். அதுக்கு போய் அடி, மண்டெல்லாம் உடஞ்சி போவோம். எங்கள் அம்மா அடித்து என் மண்டை குட்டி என் தலையெல்லாம் மேடு பள்ளமாகி போச்சு, நிரந்தரமாக மேடு பள்ளமாகி போச்சு. இப்போ முடியெல்லாம் போயிட்டுருக்குது, எல்லா மேடு பள்ளமும் உங்களுக்கு நேராக தெரியும். ஆனால் எங்கள் அப்பா வந்த பிறகு அவங்க கோட்டா கொடுப்பாங்க. வெளியே எல்லாருக்கும் மனது இருக்கும், மேடையிலேருந்து இறங்கி வீட்டுக்கு வந்தால் நமக்கு உதை. எங்கள் அம்மா பார்த்தாங்க, இது அடித்து பிரயோஜனம் இல்லை, இன்னும் அதிகமாக தான் இவன் ஆண்டவரை விட்டு தூரமாக போகிறான். ஆகவே நான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் என் பிள்ளைக்காக உபவாசம் பண்ணட்டும் என்றார்கள். வெகு சில வாரங்களில் கர்த்தர் என்னை ரட்சித்தார், என்னை அபிஷேகம் பண்ணினார். எங்கள் அம்மா பக்கத்திலேயே ஒரு கூட்டத்திலே நான் தரையிலே விழுந்து அழுது இயேசுவை ரட்சகராக எங்கள் அப்பா பிரசங்கத்திலேயே ஏற்றுக்கொண்டேன். அதுதான் சாட்சி. ஒரு பெற்றோரின் காலடியில் ஒரு மகன் ரட்சிக்கப்படுவதுதான் பேழைக்குள் பிள்ளையை கொண்டு வரும் சாட்சி. அப்படிப்பட்டவர்களாக பெற்றோர் இருக்க வேண்டும். இன்று வரைக்கும் 43 வருடங்கள் ஆகிறது. இன்று வரைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எங்கள் அம்மாவுக்கு 85 வயசு, இன்னைக்கு வரைக்கும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன். அவங்களுக்கு ஒரு முறை கோவிட் வந்தது. ஆனால் கோவிட் ஆஸ்பத்திரியில் தான் கொண்டு போனோம், நார்மலாக இருந்தாங்க. உங்களுக்கு தெரியணும், அவங்க ஸ்டீராய்டு இதெல்லாம் கொண்டாந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி உபவாச நாள்மா, மருந்தெல்லாம் கொண்டாடாத, மருந்துக்கும் உபவாசம் சொன்னாங்க. 2 நாளில் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட உபவாசம் அன்னைக்கு எங்கேயும் போக மாட்டாங்க, எந்த ஃப்ளைட்டுக்கும் போக மாட்டாங்க, எந்த கல்யாணத்துக்கும் போக மாட்டாங்க. எங்கள் வீட்லேயும் ஒரு காரியமும் செவ்வாய்க்கிழமைனால இல்லை, எங்கள் அம்மா உபவாசம் பண்ணுறதுனால. நமக்கு நாளும் கிடையாது, நிமித்தமும் கிடையாது. ஆண்டவரை தேட வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் உபவாசம். அதனால்தான் நாங்கள் இன்று நின்று கொண்டு இருக்கிறோம். எல்லாம் பேழைக்குள் இருக்கிறோம். எங்கள் அப்பா பேழைக்குள் இருந்தார்கள், எவ்வளோ அடி விழுந்தது, ஆனாலும் காக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நோவாவாக கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவார், உங்களை வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அவர்கள் மூலமாக ஒரு புது சமுதாயம் ஏற்படும். நோவாவின் பிள்ளைகள் மூலமாக தான் பூமியிலே புது சமுதாயம் ஏற்பட்டது. அப்படியே கர்த்தர் உங்கள் மூலமாக ஒரு புது சமுதாயத்தை ஏற்படுத்துவார். அதோடு கூட யோபை பாருங்கள், அவன் தனக்காக வேண்டிக் கொள்ளாமல் கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணினான். அவன் சொல்லுகிறான், யோபு 40ஆம் அதிகாரத்திலே, என் வாயை நான் பொத்திக் கொண்டேன். ஆண்டவர் சொல்றார், எனக்கு பதில் சொல்லு. அவன் சொல்லுகிறான், என் வாயை நான் பொத்திக் கொண்டேன். யோபு 40ஆம் அதிகாரத்திலே 3-5 வரைக்கும், நான் பதில் சொல்ல மாட்டேன், நான் உமக்காக காத்திருப்பேன், உம்மை ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அது நிமித்தம் அவனை கேலி செய்த, தவறாக குற்றப்படுத்தினவர்களுக்காக அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவர் அந்த மக்களை அவனிடம் அனுப்புகிறார். அவர்களுடைய பலியை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக அவன் ஜெபம் பண்ணுகிறான்.
கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், 2 மடங்கு கொடுத்தார். அதற்காக தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். பூமியிலே, தேசத்திலே எல்லாரையும் குற்றப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மை வைக்கவில்லை. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கர்த்தர் தமது சூரியனை பிரகாசிக்க பண்ணுகிறார், மழையை அனுப்புகிறார். அதான் ஆண்டவருடைய அன்பு. அதே அன்போடு நம்மை வெறுக்கிறவர்கள், திட்டுகிறவர்களுக்காக அதிகமாக நாம் ஜெபம் பண்ணுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். 85ஆம் வருடத்தில் என் தந்தையுடைய கிட்னி முழுவதுமாக பாதிக்கப்பட்டது. 2 கிட்னியும் செயல்படலை. டெய்லி 3 நாட்கள், ஒரு வாரத்தில் டயாலிசிஸ். ஒரு நாள் வந்து அப்படியே படுத்து கிடந்தோம். அப்போ கிறிஸ்தவ பத்திரிகைகள் தான், நல்ல வேளை வாட்ஸ்அப்பெல்லாம் இல்லை. கிறிஸ்தவ பத்திரிகைலாம் எழுதினாங்க, பிரதர் தினகரன் ஏற்கனவே செத்துட்டார், இயேசு அழைக்கிறார், முடிஞ்சு போச்சு, ஹல்லேலூயா, அவர் திரும்பி வர மாட்டார். எல்லாம் எழுதிட்டாங்க, சும்மா பொய்யா சொல்கிறாங்க என்று எல்லாம் எழுதினாங்க. இதை கட் பண்ணி விசுவாசிகள் அனுப்புவாங்க. அதை பார்த்தவுடன் மனம் உடைந்து போனது. என்ன எதிர்காலம் என்று தெரியாத நிலை. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளே, அவர்கள் உங்களை தூற்ற 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 நான் உங்களை ஆசீர்வதித்து 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 உங்களை பெருக பண்ணுவேன், உங்களை பெருக பண்ணுவேன். நீங்கள் வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருங்கள். யோபு தன் வாயை பொத்தி கொண்டது போல பேசாமல் இருங்கள். என்னை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நான் தான் உங்களை அழைத்தேன், நான் தான் உங்களுக்கு நம்பிக்கை, நான் தான் உங்களுக்கு எதிர்காலம். அப்படியே கர்த்தர் எங்களை உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஏறி வர பண்ணினார். அதே போலதான் கர்த்தர் நம்மையும் நீதிமான்களாக வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு இடம் பரலோகத்தில் உண்டு. யோபுக்கு செய்தவர் நமக்கும் செய்வார். தானியேல் தனக்காக ஜெபம் பண்ணவில்லை, தன் ஜனங்களுக்காக ஜெபிக்கவில்லை. ராஜாக்கள் இப்படி எங்களை ஒடுக்குகிறார்களே என்று அவர்களுக்கு விரோதமாய் ஜெபிக்கவில்லை. மாறாக, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என் ஜனங்களின் பாவத்தை மன்னியும் என்று ஜெபம் பண்ணினான். தேவதூதன் இறங்கி வந்தான். நீதிமொழிகள் 9:23 அவன் சொன்னான், நீ கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன், நீ ஜெபம் பண்ண வேண்டிக்கொள்ள ஆரம்பிக்கும் முன்பதாகவே கட்டளை பரலோகத்திலே பிறப்பிக்கப்பட்டது. அதான் 2வது வானம். ஆண்டவர் நீதிமான்களுடைய சத்தத்தை கேட்டு தேவதூதர்களை நம் மத்தியிலே அனுப்புகிறார். அதே தேவதூதர்கள் மத்தியிலே பரலோகத்தில் இருக்கும்படியாகவும் செய்கிறார். அவருடைய மகிமை நம்மை நிரப்புகிறது. என்னுடைய தந்தை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது ஒரு முறை அவர் இந்த வானத்திலே மூப்பர்களின் சங்கம் இருப்பதை கண்டார். ஒரு பெரிய அரங்கம், அதிலே ஆண்டவர் இயேசு உட்கார்ந்திருக்கிறார். ஒரு பக்கம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த பழைய ஏற்பாட்டின் முற்பிதாக்கள். மற்றொரு பக்கம் பவுல், முதலாவது பவுல், அதன் பிறகு அப்போஸ்தலர்கள், அதன் பிறகு ஒவ்வொரு தேசத்திற்கும் ஆண்டவர் அழைத்த மக்களுடைய பிரதிநிதி அங்கு இருப்பதை கண்டார். இந்தியாவிற்கு ஒரே ஒருவர் சாது சுந்தர் சிங் இருப்பதை கண்டார். ஒரு தேவனுடைய ஊழியன் ஆஸ்திரேலியாவிலிருந்து என் தந்தை இறக்க முன்பதாக செய்தி அனுப்பியிருந்தார். அவர் தீர்க்கதரிசி. அவர் சொன்னார், ஆண்டவர் சகோதரன் தினகரனை எடுத்துக்கொள்வார், ஆனால் பரலோகத்திலே இந்த மூப்பர்களின் சங்கத்திலே இந்தியாவிற்காக அவருக்கு ஒரு இடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே ஆண்டவர் இப்பொழுது நான் இந்தியாவில் இதை செய்ய போகிறேன் என்று சொல்லுவார். உடனே எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவார்கள். இதை குறித்து சங்கீதம் 82:1, 89:7, 111:1 என்ற பல வசனங்கள் இதை குறிக்கிறது. அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாமல் ஒன்றையும் அவர் தாமாக செய்ய மாட்டார். அதில் சில வேளைகளில் பவுல் மட்டும் எழும்பி நின்று பேசுவார். அந்த மகிமையான இடத்திலே ஆண்டவர் நம்மையும் கொண்டு போய் சேர்ப்பார். நீதிமானுக்கு ஏற்ற பலன். கடைசியாக வேதத்திலே 3ஆம் வானத்தை வைத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 6:16 யாரும் சேரக்கூடாத ஒளி இருக்கும் இடம், அங்குதான் பிதாவாகிய தேவன் இருக்கிறார். அந்த இடத்திலே அவர் இருந்து யோபு 25:2 படி
அவர் சமாதானத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதனால்தான் இன்னும் உலகம் அழியாமல் இருக்கிறது. அவர் சமாதானத்தை உருவாக்கி 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 உலகத்தை காப்பாற்றி வருகிறார். கோலங்கள் அதனால்தான் சமாதானத்தோடு செயல்பட்டு வருகிறது. He is controlling the whole world through his peace. பீஸ் அசம்பிளி ஆஃப் காடுக்கும் சமாதானத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த சமாதானம் பெருகி கொண்டே இருக்கிறது. அந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறார். என் தந்தை அவருடைய சமூகத்திற்கு இயேசு மூலமாக சென்ற பொழுது, இயேசு தான் அங்கு நம்மை கொண்டு செல்ல முடியும், குமாரன் தான் கொண்டு செல்ல முடியும். ஆண்டவர் கேட்டார், என் மகனே உனக்கு என்ன வேண்டும் என்று. அவர் பேசும் பொழுது அந்த இடமே அதிர்ந்தது. என் தந்தையுடைய எலும்பெல்லாம் உடையும் போல இருந்தது. என் தந்தை சொன்னார், எனக்கு உமது பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் வேண்டும் சுவாமி என்று. அவர் சொன்னார், உனக்கு பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் வேண்டுமா, நான் வேண்டுமா என்று. என் தந்தை பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி சொன்னார், எனக்கு நீர்தான் வேண்டும் சுவாமி. ஆண்டவர் அவரை நிரப்பினார். கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இந்த 3 வானங்களையும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை என்று ஆண்டவருடைய கரங்களில் சந்தோஷமாக ஒப்பு கொடுப்போம். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரலோகத்துக்கு உரியவர்களாக கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்தி வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, இந்த உலகத்திலே நாங்கள் கடந்து செல்வது லேசான உபத்திரவம் அப்பா. ஆனால் எங்களுக்கு பரலோகத்தின் மகிமை காத்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இருதயத்தை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? பரலோகத்தின் மகிமை நமக்காக காத்திருக்கிறபடியினால், ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறபடினால் மனதார அவரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுப்பா, இன்று காலை வேளையிலும் அது மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட சுவாமி. எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும். நோயுள்ள ஒவ்வொரு சரீரங்களிலும் அது வல்லமை இறங்கட்டும். ஏசப்பா, ஒவ்வொருவரையும் சுகமாக்கும். அது மகிமை விளங்கட்டும். பரிசுத்தம் பெருகட்டும், நீதி பெருகட்டும். ஆண்டவனே, ரட்சிப்பு பெருகட்டும். குடும்பத்தில் அத்தனை பேரும் அது பிழைக்குள் வரும்படி கிருபை செய்யும் சுவாமி. தயவாக ராஜா உம்மோடு உறவாட, மது வரங்களை பெற்று பூமியிலே சமாதானத்தை கொண்டு வர, சுவிசேஷனுடைய பாதங்களை போல எங்கள் பாதங்கள் மாற இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் ஆளுகை செய்யும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise God. Thank you, Brother Paul. God bless you. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலே நம்முடைய மத்தியிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்த பால் அவர்களுக்காகவும் அவருடைய குழுவினருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று இந்த ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரிக்காக, காருண்யா சிஷ்யா போன்ற மினிஸ்ட்ரிக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். நாம் அவரோடு கூட சேர்ந்து இணைந்து இந்திய தேசத்தில் இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய பிரயாசங்கள், அவருடைய தியாகம், உழைப்பு இவைகளுக்கேற்ற நல்ல பலனை கத்த கொடுக்கும்படி நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டுகிறது. பரிசுத்த ஆவியானவர் கடை நாட்களிலே பயன்படுத்தின விட இந்த நாட்களிலே வல்லமையாய் பயன்படுத்த கர்த்தருக்கென்று அவர்களை உபயோகிக்கும்படி அவளுக்கு பாதுகாப்பு, நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல கிருபைகளை கொடுக்க நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். தேவதேவனே இயேசுராஜனே, உம்மை காணும் இருதயம் மகிழும்.
எனது எஜமானனே, மனதின் மணவாளனே, என் இதய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் என் ராஜாவே, வானாதி வானங்கள் உமக்கிருக்க இந்த இதயம் தான் உமக்கு வீடானதோ. என் இதய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் என் ராஜாவே, வானாதி வானங்கள் உமக்கிருக்க இந்த இதயம் தான் உந்தன் வீடானதோ. என்னில் நீர் வாழ்ந்திட என்னெல்லாம் செய்தேனோ, என்னில் நீர் வாழ்ந்திட என்னெல்லாம் செய்தேனோ. தேவதேவனே, இயேசுராஜனே, உம்மை காணும் இருதயம் மகிழும். எனது எஜமானனே, மனதின் மணவாளனே, எனது எஜமானனே, என் மனதின் மணவாளனே. நான் உம்மை மறந்து பிரிந்திட்ட போது நினைத்து நினைத்து ஏங்கினீரே. நான் உம்மை வெறுத்து ஓடின போது நீர் என்னை உயிராய் நேசித்தீரே. நான் உம்மை மறந்து பிரிந்திட்ட போது நீது நினைத்து ஏங்கினீரே. நான் உம்மை வெறுத்து ஓடின போது நீர் என்னை உயிராய் நேசித்தீரே. இதுதான் இயேசுவே, நீர் சிநேகமோ. இதுதான் இயேசுவே, நீர் சிநேகமோ. இதுதான் இயேசுவே, ஓ Lord, நீர் சிநேகமோ. இதுதான் இயேசுவே, ஓ Lord, நீர் நேசமோ. நான் என்னை உயிராய் நேசிப்பதை நீர் என்னை அதிகமாய் நேசித்தீரே. பாவியும் நான் பெரும் பாவியாய் வாழ்ந்தே பாசமாய் உயிரையும் கொடுத்தீரே. நான் என்னை உயிராய் நேசிப்பதை விட நீர் என்னை
நேசித்தீரே. பாவியும் நான் பாவியாய் வாழ்ந்தேன், பாசமாய் உயிரையும் கொடுத்தீரே. இதுதான் இயேசுவே அன்பே எல்லையோ. இதுதான் ஒரு அன்பே எல்லையோ. இதுதான் ஒரு அன்பே எல்லையோ. இதுதான் இயேசுவே அன்பே எல்லையோ. இதுதான் இயேசுவே அன்பே எல்லையோ. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இது எங்கள் மேல் வைத்த அன்பு எத்தனை பெரியது. பாவியாகவும் துரோகிகளாகவும் சத்துருக்களாக இருந்த போது பாசமாய் அன்பு வைத்து தூக்கி எடுத்து ரட்சித்து அபிஷேகம் பண்ணி புது வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு, நித்தியமான வாழ்வு, பரலோக வாழ்வு, சிஷ்யர்களுக்காக, நீதிமான்களுக்காக, உங்கள் அன்புக்குரியவர்களுக்காக எங்களுக்கு தந்த பாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாளை பிறப்பால் அவர்களை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து அவர்களின் குடும்பத்தை நீர் நடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த தேசத்துக்கு நீர் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறீர். சிசுமாய்ந்த நாளிலே சபையாக நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம். உடைய கரம் மேல் அமர்படி, அபிஷேகத்தை எல்லாம் அமர்படி 2024 கொண்டு வந்துக்கிறீங்க. இந்த புதிய வருஷத்தில் கடந்த நாட்களிலே செய்த ஊழியத்தை விட மகிமையான ஊழியத்தை செய்வதற்கு ஒரு வல்லமுள்ள ஆவியானவர், உடைய பரிசுத்த தேவனுடைய அபிஷேகம் அவர் மேல் வந்து இறங்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய வாசல் திறக்கப்பட ஜெபிக்கிறோம். சத்து தொடாபடி காத்துக்கொள்ளும். உடைய கரம் அமர்வதாக. யாபை செபித்த போது என்னை ஆஸ்வதியும், எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி செய்யும். அவன் வேண்டிக் கொண்டதை அழின ஆண்டவர். இந்த நாளிலேயும் சபையாக குடும்பமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்காக, சகோதரி எவாஞ்சலினுக்காக, அவருடைய மகன் சாம், அவருடைய மனைவி பிள்ளைக்காக ஸ்தோத்திரம். அப்படியே ஷேரனுக்காக ஜெபிக்கிறோம், ஸ்வீட்லுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தாய் ஜெபம், கண்ணீர் ஜெபம், உபவாச ஜெபம் முழு குடும்பத்திற்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற வீராங்கனைகளை எழுப்பும், ஜெபிக்கிற வீரர்களை எழுப்பும். ஒரு ஜெபத்திலே தாங்க ஆவியானவரை அனுகிரகம் பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமாய் நலமாயிருக்கும். அந்த கண்ணீரின் ஜெபத்தை எங்களுக்கு தந்து தேசத்தை தேவனுக்காக சொந்தமாக்க கிருபை தாரும். தம்பி ஆனந்துக்காக, ஆர்த்திக்கா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்ப ஆஸ்வதியும், தேவ சகாயம், மலர், சந்தோஷ், சின்ன தம்பிக்காக ஜெபிக்கிறோம். அவளை ஆசீர்வதித்தருளும். இந்த ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரி, அவளுடைய கருண்யா யூனிவர்சிட்டி, ஷிஷா போன்ற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு விரோதமாக எத்தனையோ விதமான தீய வல்லமைகள் வந்த போதிலும் ஆண்டவரே, கர்த்தருடைய தூதன் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளை மறங்கி காப்பாற்றுகிற தேவன். தொடர்ந்து பயன்படுத்தும். புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும். உடைய நாம் மையப்படுவதா இந்த காலை ஆராதனை தாராளம் பங்கு பெற்று உடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் தனியாக குடும்பமாக ஆஸ்வதியும். உடைய நாம் மையப்படுவதாக உமக்கே கனம் மகிமை எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகலம் வருவாரே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும்
விசேஷமாக இந்த நாளிலே நம்முடைய மத்தியில் வந்த பாலுடைய குடும்பத்தோடு இருப்பதாக. ஆமென். God bless you all. Thank you so much for coming. அடுத்த ஆராதனை 11 மணி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you so much. God bless you. Thank you, Brother Paul, for coming us, sharing the word of God. Thank you so much.